இங்க பாருங்க. ஐந்து ஆண்டுகாலமாக இந்த மக்களை வாட்டி வதைக்கின்ற இந்த சூழ்நிலை சித்தரிக்க இதோட உதவி சூழ்நிலை போட்டு போட்டு இந்த மக்களுக்கு வாழ்வாதாரமும் இன்னைக்கு அவர பாதாளத்தில் சென்றிருக்கிறது. நிச்சயமாக கடந்த 5 வருட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில நல்லா இருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் நல்லா இருக்கிற சரித்திரமே கிடையாது. உங்களுக்காக எல்லா நல்ல திட்டங்கள் இத்தனை வருடங்களாக வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கும் போது உங்களுக்கு வந்தது, அம்மா ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு இருக்கும்போது வந்தது, அதே மாதிரி எடப்பாடியார்கள் அவர்கள் எப்போ முதலமைச்சராக இருந்தாரோ அப்பதான் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் தெரியாது. கடந்த 5 வருடத்துல உங்களுக்கே தெரியும் தமிழகத்துல எப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஊழல், போதைப் பொருட்கள், தெரு தெரு டாஸ்மாக், வேலை வாய்ப்பு இல்ல, இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன அத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க, வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு திருப்பி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் அப்படி இப்படி லேட் ஆனாங்கன்னா ஐயோ வந்து போன் கால் பண்றோம், எங்கம்மா இருக்க, ஏன்னு வந்து சேர்ந்த, போய் சேர்ந்துட்டியான்னு கேட்கிறோம். வேலைக்கு போனாக்கா, கல்லூரிக்கு போனாக்கா போயிட்டியா, திரும்பி வந்துட்டியா, இந்த பயத்துல நம்ம இன்னைக்கு தாய்மார்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ திமுக சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். எப்ப கொடுக்க ஆரம்பிச்சாங்க? எடப்பாடியார் அவர்களும் கடம்பூர் ராஜு அவர்கள் மாதிரி எல்லாரும் அதிமுக சட்டசபையில 28 மாதங்கள் போராடி உங்களுக்காக பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு திமுக காரங்க வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு நல்லது செய்யறோம், நல்லது செய்யறோம், நல்லது செய்யறோம். திரும்பி ஒரு கேள்வி கேளுங்க, உடனே பதில் வராது. ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்றோம்னா, நம்மள பாதுகாக்கிறதுக்கு கான்ஸ்டபிள், ஒரு பெண் கான்ஸ்டபிளுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த காவல் நிலையத்திலே காவல்துறையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 திமுக காரங்க வந்து அவங்க அந்த பாலியல் தொல்லை பண்ணிருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியுது, பேப்பர்ல படிச்சிருக்கோம், உண்மையான சம்பவம். பேசும்போது வெறும் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க, ஊழல் பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. யாருங்க மக்களுக்கு இவ்வளவு நல்லது பண்றோம் நான் சொல்லிட்டு இருக்காங்க. ஊழல் பண்ணலன்னா யாராவது ஒருத்தர் திமுக ஊழல் பண்ணல, இதை கடவுள் மேல சத்தியம் சொல்ல முடியுமா? இவங்க என்ன பண்ணாங்க? எல்லாமே வந்து எனக்கு என்ன லாபம் இருக்கு, எனக்கு என்ன லாபம் வரும், அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படல. அவங்க ஆசைப்பட்டது நான் நல்லா இருக்கணும், என் மருமகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் மாமா நல்லா இருக்கணும், என் மச்சான் நல்லா இருக்கணும். இப்படிதான் அவங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் இவங்க திமுக சார்பாக உங்களுக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க, தீய சக்தி அது திமுக மட்டும்தான். ஏன்னா எதுவுமே நல்லது நடக்காது. ராஜு சார் சொன்னாரு பாருங்க, அந்த சூரியன் வரும்போது பத்தி எரியுதுல, 10 மடங்கு இதுக்கு மேல இந்த 5 வருஷத்துல நீங்க இந்த தாங்கிருக்கீங்க. இந்த தேர்தல்ல உங்களுக்கு நிஜமாக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல்ல நீங்க இந்த தொகுதியில உங்களுக்காக உங்க மண்ணின் மைந்தன், உங்க வீட்டில் சகோதரர், உங்க நண்பர் மீண்டும் தேர்ந்தெடுத்து இந்த தொகுதியில மக்களுக்கு வந்து நல்லதை நடத்தணும்னா நீங்க நிச்சயமாக அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கணும். நீங்களே நினைச்சு பார்க்கணும், கொஞ்சம் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சு பார்க்கணும். இரட்டை இலை சொல்லும் போது நல்லா இருக்கு, உதய சூரியன் சொல்லும் போது நமக்கு வந்து பத்தி ஏறிது. வேண்டாம், அது எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை நிழல், நமக்கு தேவை பாதுகாப்பு, நமக்கு தேவை நம்ம மக்களுடைய ஃபியூச்சர், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்தோடனே பெண்கள் அக்கௌண்ட்ல 10,000 வரும் சொன்னா வரும். கிடையாது, உண்மை. உங்க அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் வரும், மாதந்தோறும் 2,000 ரூபாய் வரும். பெண்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டுல ரெஃப்ரிஜரேட்டர் வரும். வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்கப்படும். வேலை வாய்ப்பு நம்மளுடைய பசங்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும். எல்லா விஷயங்களும் இருக்காங்க. சும்மா இவங்க சொல்ற மாதிரி பொய்யான வாக்குறுதி கிடையாது. உங்களுக்கு நல்லது பட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகத்துல நீங்க பாருங்க, எடப்பாடியார் அவர்கள் இருக்கும் போது எவ்வளவு கடன் இருந்தது தமிழகத்துக்கு.
நம்ம மாநிலத்துல வெறும் 5000 கோடி கூட இல்ல, 5000 கோடி லட்சம் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன் நம்ம மண்ணுல இருக்கு. இது யார் திருப்பி கொடுக்க போறாங்க? 10 லட்சம் கோடி கடன் சொன்னீங்கன்னா உங்க கிட்ட வாங்கின காசு அவங்க சரியா பயன்படுத்தல, எதுவுமே செய்யல, மக்களுக்கு நல்ல திட்டம் எதுவுமே கொண்டு வரல, எல்லாமே கட் அண்ட் பேஸ்ட் தான். நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரோ அது மேல ஸ்டிக்கர் ஒட்டி இது எங்க திட்டம். அவங்க யோசிக்க மாட்டாங்க, மக்களை ஏமாற்றுறதுக்காக மட்டும்தான் ரூம் போட்டு யோசிப்பாங்க. இந்த நேரத்துல நீங்க 23ஆம் தேதி வாக்களிக்கும் போது யோசிச்சு வாக்களிங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும், உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும், உங்க பசங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும். நீங்க நிம்மதியாக தூங்கணும். இரட்டை இலைக்கு வாக்களிங்க. நீங்க இரட்டை இலைக்கு வாக்களித்ததான் எல்லா நல்ல திட்டங்கள் வீடு தேடி வரும். கடம்பூர் ராஜு அவர்கள் மீண்டும் ஜெயிச்சாதான் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். சோ இந்த தேர்தல்ல நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், அம்மாவின் சின்னம், புரட்சி தலைவரின் சின்னம், எடப்பாடியின் சின்னம், கடம்பூர் ராஜு அவர்களின் சின்னம். மறந்துடாதீங்க, நமது சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலைக்கு வாக்களிங்க, வாழ்க்கையை முன்னேறுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.